சற்றும் எதிர்பாராத வகையில இளவரசி உதயநந்தினி அந்த நேரத்துல தன்னுடைய அறைக்குள்ள நுழைந்து நாணம் தலையை பிடித்து அழுத்தி கவிழ்த்திட ஒளி உமிழும் இரு விழிகளை மட்டும் மேல தூக்கி தன் மீது படர விட்டவாறு நிற்பதை பார்த்த வீரமலை, என்ன இது இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவளுக்கு பக்கத்துல வந்தா. ஏன் வரக்கூடாதா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இளவரசி அங்கிருந்த தூண்ல முகத்தை மறைச்சுக்கிட்டு தன்னுடைய வெட்கத்தை விளம்பரப்படுத்தினா. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இளவரசி, திடீரென இங்கு எதற்காக வந்தீர்கள் அப்படின்னு கேட்டான் வீரமலை. இளவரசி அவனுக்கு உடனே விடையளிக்கல. மேல்வாய்ப்பட்களை மெல்ல அழுத்தி கீழுதட்ட கடிச்சுக்கிட்டு இடை நெளித்து அசைப்பு காட்டிக்கொண்டே தூணின் மறைவிலிருந்து வெளிப்பட்டான். வீரமலையும் வெச்ச விழி வாங்காம அவளையே பார்த்து கொண்டு நின்னான். ஏன், நான் வந்தது பிடிக்கவில்லையா? போய் என்று சொன்னால் போய்விடுகிறேன் அப்படின்னு இளவரசி சொன்னான். இல்லை இளவரசி, இந்த நேரத்தில் தங்களை யாராவது இந்த இடத்தில் பார்த்தால் என்ன நினைப்பார்கள் அப்படின்னு வீரமலை கேட்டான். என்ன நினைப்பார்கள்? நான் உறையூரின் இளவரசி, நீங்களோ வளநாட்டின் தளபதி. ராஜ்ய விஷயங்களை கலந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் போலும் என்று நினைத்துக் கொள்வார்கள்னு இளவரசி பதில் சொன்னான். அப்படி என்ன அவசரமான ராஜ்ய விஷயம்? எதை பற்றி என்னிடம் பேச வந்தீர்கள்னு வீரமலை கேட்டான். உறையூருக்கும் வளநாட்டுக்கும் ஏற்பட்டுள்ள உறவு மேலும் பலப்பட வேண்டும் என்பதற்காக நாம் இருவரும் விவாதித்து ஒரு முடிவை எடுப்பது கூட ராஜ்ய விஷயம்தானேன்னு இளவரசி சொன்னான். கொஞ்சம் புரியும்படி சொன்னால் பரவாயில்லைன்னு வீரமலை சொன்னான். பொன்னர் சங்கர் இருவருக்கும் திருமணம் ஆகாமல் இருந்திருந்தால் என் தந்தை என்னை அந்த இருவரில் ஒருவருக்கு மனம் முடித்து உறையூருக்கும் வளநாட்டுக்கும் இடையே உள்ள உறவை வலுப்படுத்தி இருப்பார். நடந்ததை பற்றி இனிமேல் பேசுவானேன், நடக்க வேண்டியதை பற்றி பேசலாம் அல்லவா அப்படின்னு இளவரசி கேட்டா. இப்ப இளவரசியுடைய கண்கள் வீரமலையின் மீது மோகனாஸ்திரங்களா போய் பாஞ்சுது. அவளே தொடர்ந்து பேசினான். பொன்னருக்கும் சங்கருக்கும் தானே திருமணம் முடிந்துள்ளது, இன்னமும் வீரமலைக்கு திருமணம் முடியவில்லையே அப்படின்னு இளவரசி சொன்னான். இதை கேட்டதும் வீரமலை திகைச்சு போயிட்டான். ஒரு பெண், அதுவும் சாதாரண பெண் அல்ல, மன்னரின் மகள், அவளா இப்படி பேசுகிறாள்? பலாப்பழம் தனக்குள் இருக்கும் சுளையை மூடி மறைத்து வைத்துக் கொள்ள எத்தனை போர்வைகள், அவற்றுக்கு மேலே எவ்வளவு முள் நிறைந்த கனமான தோல். அப்படித்தானே பெண்களும் தங்கள் உள்ளத்தில் உள்ளதை எளிதில் யாரும் புரிந்து கொள்ள முடியாமல் மூடி மறைத்து கொண்டிருப்பார்கள். இவள் என்னமோ மாலையில்தான் வந்தாள், இரவிலே அறையில் நுழைந்தாள், சிறிது கூட தயக்கமின்றி திருமண பேச்சுக்கே அடிகோலிட்டு விட்டாளே. இப்படி வீரமலைக்கு ஒரே குழப்பம். இளவரசிய மறுபடியும் உற்று பார்த்தா. இளவரசி, எண்ணுவதெல்லாம் நடந்து விடுவதில்லை, அதுவும் உங்கள் எண்ணம் ஒரு வழிப்பாதையாக இருக்கிறது அப்படின்னு வீரமலை சொன்னான். பொய் சொல்லாதீர்கள். மாலையில் உங்களை நான் பார்த்த போதே உங்கள் மனம் எனக்கு புரிந்துவிட்டது. கண்ணும் கண்ணும் சந்தித்து விட்டால் வாய் சொற்களால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு இளவரசி சொன்னான். ஒரு அழகிய காட்சி, ஒரு அற்புத ஓவியம், பார்வையில் பட்டால் அவற்றை பார்ப்பது போலத்தான் இளவரசியையும் பார்த்திருப்பேன். அந்த பார்வைக்கு விபரீத அர்த்தம் எடுத்துக்கொண்டதற்கு நான் பொறுப்பாக முடியுமான்னு வீரமலை கேட்டான். அழகிய காட்சி என்பது என்ன? நீலவானம், அதிலே நீந்தும் நிலவு, அந்த ஒளி பொழியும் மணல்வெளி, அல்லது ஒரு அருவி, அதன் பக்கமெல்லாம் மனம் வீசும் மலர்கொடிகள், ஆனந்த தென்றல். அந்த காட்சியை ரசித்து கொண்டே அந்த இடத்திலேயே இருப்பதற்கு ஆசை தோன்றுவது இயற்கைதானே? ஆசை தோன்றும் கவிஞனாக இருந்தால், அல்லது காதலியை அங்கு தேடி வரும் காதலனாக இருந்தால். நான் அப்படியல்ல. கடமையை நிறைவேற்ற நடத்தும் பயணத்தில் காலில் படுவது முள்ளாக இருந்தால் எடுத்தெறிந்து விட்டு செல்கிறேன். கண்ணில் படுவது மலராக இருந்தால் பார்த்து கழித்துவிட்டு போகிறேன். அதை பறித்து போக வேண்டுமென்று கருதுவதில்லைன்னு வீரமலை பதில் சொன்னான். அற்புத ஓவியம் என்கிறீர்கள். அந்த ஓவியம் உயிர் பெற்று உங்கள் அருகே ஓடி வரும்போது உதைத்து தள்ளிவிட்டு ஒதுங்கி விடுவீர்களான்னு இளவரசி கேட்டா. எனக்கு மிகவும் வியப்பாகவும் இருக்கிறது, திகைப்பாகவும் இருக்கிறது. ஒரு நாட்டின் இளவரசி இன்னொரு நாட்டின், அதுவும் மிக சிறிய நாட்டின் சாதாரண தளபதி மீது இப்படி ஒரு அன்பை இவ்வளவு வெளிப்படையாக,
அதுவும் இவ்வளவு அவசரமாக வெளியிடுவது வேடிக்கையாக கூட இருக்கிறதுன்னு வீரமலை சொன்னான். பல நாள் கஷ்டப்பட்டு பூமியை தோண்டி மிக ஆழத்திலிருந்து கிணற்று நீர் எடுக்கிறோம். அதிகம் தோண்டாமலும் சிரமப்படாமலும் ஆற்று மணலில் ஊற்று நீர் எடுக்கிறோம். உடனே விரைவில் கிடைத்துவிட்டது என்பதற்காக ஊற்று நீர் ருசியில்லாமல் போய்விடுமா? ஒரு இருதய அன்பு எளிதில் கிடைக்கிறது என்பதற்காக அதை குறைத்து எடை போட்டு விடலாமா? அப்படின்னு இளவரசி கேட்டா. இவ்வளவு நேரம் நாம் பேசிக் கொண்டிருப்பது கூட பெரிய தவறுன்னு வீரமலை சொன்னான். அரண்மனையே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது, யாரும் கவனிக்க மாட்டார்கள்னு இளவரசி சொன்னான். யாரும் கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் என் மனசாட்சி என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறதே, அதை அலட்சியப்படுத்த முடியுமா? அப்படின்னு வீரமலை கேட்டான். இதில் என் குற்றம் எதுவுமில்லை. நான் வந்தது என்னவோ குன்றுடையார் குடும்பத்தை உறையூர் விருந்தினர்களாக அழைத்து செல்வதற்குத்தான். இடையில் உங்களை பார்த்ததால் வந்த வம்புதான் எல்லாம். உறையூர் அரண்மனையில் பொன்னரையும் சங்கரையும் பார்த்தேன். இங்கே வந்தவுடன் முத்தாயி பவளாயி இருவரையும் பார்த்து என்னை அறியாமலே பொறாமை கொண்டேன். திடீரென உங்களை பார்த்தவுடன் அந்த பொறாமை ஓடிப்போய்விட்டது. முத்தாயிக்கும் பவளாயிக்கும் எதிராக என்னாலும் போட்டி போட முடியும் என்ற துணிச்சல் எனக்கு ஏற்பட்டுவிட்டது. அப்படி ஒரு முடிவுக்கு என்னை அவசர அவசரமாக வர செய்தது இதோ என் முன் நிற்கும் இந்த ஆஜானுபாகுவான உருவம்தான். தேக்கு மர தேகத்துக்கு உரியவராக நீங்கள் இல்லாமல் இருந்தால் எத்தனையோ ஆண்கள் என் கண்ணில் படுவது போலத்தான் நீங்களும் பட்டிருப்பீர்கள். கோயில் காளையின் திமிலை போல் உயர்ந்து நிற்கும் உங்கள் தோள்களில் சாய வேண்டுமென்று எந்த பெண்தான் ஆசைப்பட்டு உருக மாட்டாள்? அப்படின்னு இளவரசி சொன்னான். நீங்கள் இளவரசி, இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு வீரமலை சொன்னான். இளவரசி என்றால் அவள் இருதயம் மட்டும் தங்கத்தால் செய்து வைரம் பதிக்கப்பட்டிருக்கிறதா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. என் இருதயத்தில் பூஜை மாடம் கட்டப்பட்டு விட்டது. தயவு செய்து அதில் ஒரு விக்கிரகமாக குடியேறுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டே வீரமலையுடைய கால்களை கட்டி பிடித்து கொண்டாள் இளவரசி. என்ன செய்வதுன்னு அறியாம தத்தளித்த வீரமலை அவளுடைய கரங்களின் பிடியிலிருந்து தன்னுடைய கால்களை விடுவித்து கொண்டு நகர்ந்து போனான். இளவரசி, தங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், என்னை தொடாதீர்கள். எவ்வளவோ உயரத்தில் இருக்கும் ராஜகுலம் எங்கே? சோழன் தோட்டியின் மகனான இந்த வீரமலை எங்கே? அப்படின்னு வீரமலை கேட்டா. குலம், கோத்திரம், உயர்வு, தாழ்வு இவைகளையெல்லாம் கணக்கெடுத்துக்கொண்டு காதல் மலர்வதில்லை. அப்படி மலர்ந்தால் அதற்கு காதல் என்று பெயருமில்லை. இப்போது இந்த அறையில் நின்று கொண்டிருப்பவர்கள் சோழ நாட்டு இளவரசியும் வளநாட்டு தளபதியும் அல்ல. உங்கள் மீது உயிரையே வைத்துவிட்ட உதயநந்தினியும் அவளுடைய உயிரை காப்பாற்றுகிற பொறுப்பை நிறைவேற்ற வேண்டிய அவளுடைய காதலனான வீரமலையும் தான்னு இளவரசி சொன்னான். முதலில் என்னை பற்றி சொல்லிவிடுகிறேன். குன்றுடையார் குடும்பத்துக்கு மிகவும் கடமைப்பட்டது என் குடும்பம். என் தந்தையார் காலத்துக்கு முன்பிருந்தே கோலாத்தா கவுண்டர் குடும்பத்துக்கு விசுவாசமாக இருந்த குடும்பம். இன்றைக்கும் எனது உயிரான கடமை இந்த குடும்பத்திற்கு எல்லா வகையிலும் விசுவாசமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதுதான். இளவரசியின் எண்ணத்தை நிறைவேற்றுகிற எந்த ஒரு முடிவையும் நானே எடுக்க முடியாது. எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிற தாமரை நாச்சியாரும் குன்றுடையாரும் என்னுடைய சகோதரர்களாக விளங்குகிற பொன்னர் சங்கரும் தான் என்னை பற்றி எந்த முடிவையும் எடுக்க உரிமை படைத்தவர்கள்னு வீரமலை சொன்னான். அப்படியானால் அவர்கள் சம்மதம் கொடுத்தால் உங்களுக்கு மறுப்பு ஏதும் இல்லையேன்னு இளவரசி கேட்டா. மின்னல் வெளிச்சத்தில் படிக்க சொல்வது போல இருக்கிறது இந்த திடீர் கேள்விக்கு என்னிடம் பதிலை எதிர்பார்ப்பதுன்னு வீரமலை சொன்னான். மின்னலாகவே தெரிகிறது. எதிரே இருப்பது நிலவாக தெரியவில்லையான்னு இளவரசி கேட்டா. வீரமலை உமிழ்நீரை விழுங்கிக் கொள்கிற ஒலி கூட மெதுவா கேட்டுச்சு. தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள மிகுந்த பிரயத்தனப்பட்டான் வீரமலை. வளநாட்டில் உள்ளவர்களின் சம்மதம் கிடைத்தாலும் கிடைக்கலாம். ஆனால் உறையூர் சோழர் உடைவாளை உருவிக்கொண்டு கிளம்புவார். மாயவர் முயற்சியினால் இன்றைக்கு இரு நாடுகளுக்கும் ஏற்பட்டிருக்கிற நட்பும் நல்ல எண்ணமும் நம்மால் நாசமாகிவிடக்கூடாதல்லவா அப்படின்னு வீரமலை கேட்டான். அட, அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். என் தந்தையை ஒப்புக்கொள்ள வைப்பது என் பொறுப்பு. நாளைய தினம் குன்றுடையார் குடும்பத்தோடு நீங்களும் என்னோடு உறையூர் வருகிறீர்கள். அதாவது சோழ மன்னரின் விருந்தினராக வருகிறீர்கள். திரும்பும்போது சோழ மன்னரின் மருமகனாக வரப்போகிறீர்கள். சரிதானா அப்படின்னு இளவரசி கேட்டா.
என்னால் நம்ப முடியவில்லை இளவரசின்னு வீரமலை சொன்னான். நம்ப முடியாதவைகள் சில நேரங்களில் நடப்பதால் தானே ஆண்டவனின் செயல் என்று அதற்கு பெயர் வைக்கிறோம். நாளைக்கு என்னோடு வந்து பாருங்கள், நடக்கிறதா இல்லையா என்று அப்படின்னு இளவரசி சொன்னான். சரி, வர முயற்சிக்கிறேன். முதலில் தாமரை நாச்சியாரிடமும் குன்றுடையாரிடமும் பேசுகிறேன்னு வீரமலை சொன்னான். அந்த சிரமம் கூட உங்களுக்கு வேண்டாம். விடிந்ததும் விடியாததுமாக நானே அவர்களிடம் பேசி அவர்களை இணங்க வைக்கிறேன். பிறகு நீங்கள் எங்களோடு உறையூருக்கு வருகிறீர்கள்னு இளவரசி சொன்னான். சரி, வருகிறேன்னு வீரமலை சொன்னான். நாளைக்கு உறையூர் வரலாம். இப்போது என் அறைவரையில் வாருங்கள்னு இளவரசி கூப்பிட்டா. ஏன் அப்படின்னு வீரமலை கேட்டா. தனியாகவா அறைக்கு திரும்புவதுன்னு இளவரசி கேட்டா. தனியாகத்தானே வந்தீர்கள்னு வீரமலை கேட்டா. வரும்போது என்னவோ தனியாகத்தான் வந்தேன். ஆனால் இப்போது விலை உயர்ந்த பொருள் ஒன்றை இதயத்தில் சுமந்து கொண்டு செல்கிறேனேன்னு இளவரசி பதில் சொன்னான். வீரமலை தயங்குனான். வலது கட்டை விரலையோ ஆள்காட்டி விரலையோ விரித்து மீசையை தடவிக்கொண்டான். இளவரசி கொடியென நெளிந்து அசைந்து அவனை நெருங்கினான். அவன் விலகி கொண்டான். தொடக்கூடாது என்று கூறியிருக்கிறீர்கள். துணைக்கு வருவதாயிருந்தால் தொடமாட்டேன். இல்லாவிட்டால் இப்போது தொட்டு விடுவேன். மறுத்தால் உங்கள் மடியிலேயே துவண்டு விடுவேன்னு இளவரசி சொன்னான். சரி சரி, இதோ வருகிறேன் அப்படின்னு வீரமலை அவளோடு புறப்பட்டான். 2 பேரும் அரண்மனை தாழ்வார பாதையில அருகருகே நடந்து போயிட்டு இருந்தாங்க. தீப்பந்த விளக்குகள் அரண்மனை சுவர்கள்ல சொருகப்பட்டிருந்தவை ஓரளவு வெளிச்சத்தை வழங்கி கொண்டிருந்துச்சு. அரண்மனை காவலர்கள் நீண்ட நெடிய மதில் சுவர்களின் மேல் வாட்களை உயர்த்தியவாறு அங்கும் இங்கும் நடந்து காவல் புரிந்து கொண்டிருந்தாங்க. தாழ்வாரத்துல நடந்து கொண்டிருந்த இளவரசியுடைய கால்ல ஏதோ சிறு பொருள் ஒன்று தடுக்கினாற் போல இருந்துச்சு. அதுல அவ தள்ளாடி குப்புற வீழ்வது போல சாய்ந்த வேகத்துல வீரமலையின் மீது மோதிக்கொண்டா. ஆபத்துக்கு பாவமில்லை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப அவனும் அவளை தாங்கி பிடித்து சரியா நடக்க வச்சா. அந்த ஒரு கணம் வீரமலையுடைய நாடி நரம்புகள் உலைக்களத்து நெருப்புல உள்ள இரும்பு கம்பிகள் போல ஆச்சு. அவனோட உடலை அவனே தொட்டு பார்த்து கொண்டு இளவரசியோடு நடந்தான். நீங்கள் முன்னால் செல்லுங்கள், நான் பின்னால் வருகிறேன் அப்படின்னு அவளாகவே ஒதுங்கி நின்று அவனுக்கு பின்னால மிக மிக நெருக்கமா நடந்து போனான். அரண்மனை தாழ்வாரம் மேடும் பள்ளமும் குண்டும் குழியுமா இருந்துச்சு. ஏன் இப்படி சீர்கட்டு கிடக்கிறதுன்னு இளவரசி வீரமலைய கேட்டா. எல்லாம் மாந்தியப்பன் ஆட்சி புரிந்த அழகு. அவனுக்கும் அவன் தகப்பனாருக்கும் கோட்டையை கவனிக்கவோ நாட்டை கவனிக்கவோ நேரம் எங்கே இருந்தது? கேளிக்கை, உல்லாசம், பொழுதுபோக்கு இப்படி ஊதாரித்தனங்கள் தானே நடைபெற்று கொண்டிருந்தனன்னு வீரமலை சொன்னான். அவன் இப்படி சொல்லி வாய மூடுறதுக்குள்ள ஹா அப்படின்னு மெல்லிய குரல்ல கத்தியபடி ஏதோ ஒண்ணுல கால் தடுக்கிய சாக்குல இளவரசி அவனுடைய முதுகின் மீது விழுந்து அவனுடைய தோள்கள் இரண்டையும் தன்னுடைய புஜங்களால அழுத்தி பிடித்து கொண்டா. வீரமலைக்கு அதிர்ச்சி, ஆனந்த உணர்ச்சி. அவன் அப்படியே மெய் மறந்து போனான். 2 பேரும் மௌனமாகவே அறைய நோக்கி நடந்தாங்க. அறைக்கு பக்கத்துல உள்ள ஒரு பெரிய தூணுக்கு மறைவுல யாரோ ஒருத்தன் ஒளிந்து கொண்டு அவங்க 2 பேரையும் பார்த்து கொண்டிருந்தான். அந்த பெருந்தூணுல சொருகப்பட்டிருந்த தீப்பந்தம் அணைந்து கருகி இருந்ததால அவன் ஒளிந்திருப்பத வீரமலை கவனிக்கல. வீரமலை இளவரசியையே பார்த்து கொண்டு அவளுடைய அறைய நோக்கி அவளோடு நடந்தான். இன்னொரு முறை தாழ்வாரத்துல அவ எதிலாவது கால் வைத்து தடுக்கி விழ மாட்டாளா அப்படிங்கிற ஆசை இப்ப வீரமலைக்கு வந்துச்சு. முதல்ல இளவரசி அறைக்குள்ள கால் எடுத்து வச்சா. தூணின் மறைவிலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த உருவம் மெல்ல வெளியே வந்து அறையையே உற்று நோக்கி கொண்டிருந்துச்சு. தொலைவிலிருந்தே தூணுல அமைந்து தீப்பந்த வெளிச்சத்துல அந்த உருவம் மெய்காப்பாளன் வானவராயன்தான் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சுது. அறைக்கு சென்ற இளவரசி படியில கால் வைக்கும் போதே மறுபடியும் ஒரு முறை ஆ அப்படின்னு கூச்சலிட்டு கொண்டே கீழே விழுந்துட்டா. அறைக்குள்ள விழுந்தவள அறைக்கு வெளியே நின்ற வீரமலை ஒரே பாய்ச்சல்ல பாய்ந்து தூக்கி நிறுத்தினான். பயந்து விட்டீர்களா அப்படின்னு கேட்டுக்கொண்டே அவ கலகலன்னு சிரிச்சு அவனை கட்டி தழுவி கொண்டா. என்ன இளவரசி இது? வேண்டாம், விட்டு விடுங்கள்னு வீரமலை சொன்னான். இன்னும் என்ன இளவரசி என்ற மரியாதை?
நான் இப்போது தளபதி வீரமலையின் காதலின்னு இளவரசி சொன்னான். அந்த அறையில் பேசி முடிவு செய்ததை இந்த அறையில் மாற்றிவிடலாமா? கூடாது, கூடவே கூடாது. வளநாட்டு குடும்பத்து சம்மதமும் உறையூர் குடும்பத்து சம்மதமும் இல்லாமல் நாம் தவறு செய்துவிட்டால் இரு நாடுகளுக்குமே இருவருமே துரோகம் செய்தவர்களாகி விடுவோம் அப்படின்னு வீரமலை சொன்னான். வீரமலையோட நெஞ்சம் பருவகாலத்து கடலின் அலைகள் உயர்ந்தும் தாழ்ந்தும் ஒன்றோடொன்று மோதி செறிவது போல ஒரு நேரம் அவள் மீது மயங்கியும் அடுத்த நேரம் தயங்கியும் குழம்பி கலங்கிக் கொண்டிருந்துச்சு. கொஞ்ச நேரம் உட்காருங்களேன், பேசிக் கொண்டிருக்கலாம்னு இளவரசி சொன்னான். இல்லை இளவரசி, எனக்கு பயமாக இருக்கிறது, வருகிறேன்னு வீரமலை சொன்னான். வீரமலை அவளை ஆசை தீர ஒரு முறை பார்த்துட்டு வெளியே போக அரைக்கதவின் பக்கமா வந்தா. ஐயோ, சொன்னால் கேளுங்கள், நான் ஒன்றும் உங்களை கடித்து தின்றுவிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன இளவரசி அவனை இறுக அணைத்து தழுவிக்கொண்டே அரைக்கதவை தாளிட்டு விட்டா. அவன் என்ன இது அப்படின்னு சொல்லி தாழ் போட்ட கதவு கிட்ட நெருங்கிறதுக்குள்ள அவனை இழுத்து கட்டில் பக்கமா கொண்டு போய் விட்டா. தூணுல மறைந்திருந்து வெளிப்பட்ட வானவராயன் தாளிடப்பட்டிருந்த அந்த அறையின் கதவை வெளிப்புறமா ஒரு பூட்டு மாட்டி பூட்டுனான். அவனோட கண்கள் அந்த குறைந்த வெளிச்சத்துல காட்டு பூனையின் கண்களை போல பளபளத்துச்சு. அப்ப அந்த அறைக்குள்ளிருந்து ஒரு பெரும் சப்தம். பெண்ணுடைய குரல் தான். ஐயோ, என்னை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் அப்படின்னு பயங்கர கதறல். அது அந்த இளவரசியுடைய குரல் தான். வெளியில அரைக்கதவை பூட்டி கொண்டு உருட்டி வெடித்து கொண்டிருந்த வானவராயன் தன் இடுப்புல சொருகி இருந்த ஒரு ஊதுகுழலை எடுத்து பரபரப்போடு ஊதுனான். அடுத்த கணம் அந்த அரண்மனை முழுதும் அல்லோல கல்லோலப்பட்டுச்சு.